பிள்ளை சுவாலிஹான பிள்ளையாக இருக்கணும்னு கேட்குறோம்மா. நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. ஆனால் அவங்க வெளியே போனால் யார் விட போகிறாங்க? நம்ம தான் பார்க்கணும். அதான் நம்ம பொறுப்பு. நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பாளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான், இதை நம்பிக்கை கொண்டவரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்று கொள்ளுங்கன்னு. எங்கள் பசங்க மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் தான் வளர்த்துருக்கோம். ஆனால் அவங்க வெளியே போய் சேரக்கூடாதவங்களெல்லாம் சேர்ந்து கெட்டு போகிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஓத வச்சேன், தொழுக வச்சேன். ஆனால் இப்போ எங்கே நம்ம பேச்சை கேட்குறாங்க? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுறாங்க. நம்ம பசங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறோமே, ஆனால் அதே நம்ம பசங்க சுவாலிஹான சொர்க்கத்திற்குரியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? அதற்கான முயற்சியை தான் எடுக்கிறோமா? ஒரு நாள் முழுக்க சினிமா நாடகம்னு மார்க்கத்திற்கு முரடான காரியங்களில் ஈடுபட்டு அதிலேயே மூழ்கி கிடந்து பிள்ளைங்க மட்டும் மார்க்கத்தை நெறியோடு வாழணும்னு நினைக்கிறது பெரிய அநியாயம் இல்லையா? மறுமை நாள் ஏற்படும் போது நம்ம எவ்வளோதான் பாசம் வச்சுருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. மறுமை நாளில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நிலையை பற்றி தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தவங்களோட நிலையை பற்றி நினைக்க மாட்டாங்க. அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அந்த சத்தம் ஏற்படும் போது அந்நாளில் மனிதன் தனது சகோதரியையும் தனது தாயையும் தனது தந்தையையும் தனது மனைவியையும் தனது பிள்ளைகளை முட்டு ஓடுவான். அந்நாளில் ஒவ்வொரு மனிதருக்கும் மூல கவனத்தை ஈர்க்கும் காரியம் உண்டு. அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும், அதை கருமை மூடியிருக்கும். அவர்களே இறைவனை மறுத்த பாவிகள் அப்படின்னு அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறான். உண்மையிலே நம்ம பசங்க மேலே பாசமும் அக்கறை வச்சிருந்த பெற்றோர்களாக இருந்தோன்னா மறுமை நல்ல தண்டனை ஏற்படாமல் இருப்பதற்கு உலகிலேயே அனைத்து ஏற்பாடையும் செய்ய இன்ஷா அல்லாஹ். இப்போதாம்மா எனக்கு புரியுது. நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு இருந்துட்டேன். ஆனால் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக எவ்வளோ நபிமொழிகள் குர்ஆன் வசனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நானும் பொழுதுபோக்குக்காக டிவி சீரியல் பார்த்துட்டு அதில் வர பிள்ளைங்கள மாதிரி என் பிள்ளைங்கள எங்கே போனாலும் போகட்டும்னு இருந்துட்டேம்மா. வாழ்க்கைன்றது அரை மணி நேரம் டிவி சீரியல் மாதிரி முடிஞ்சிடாது. இந்த உலகத்தில் குடும்பத்திற்கு பொறுப்புக்கு மறுமையில் விசாரணை இருக்குன்னு அல்லாஹ் உங்கள் மூலயமா புரிய வச்சுருக்காமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன, இன்னும் என் பிள்ளைய காணோம்தாம்மா மனசு பதட்டமாக இருக்குது. அக்கா அங்கே பாருங்க, உங்கள் பையன் வரான். என்னாச்சு தௌஃபீக், ஏன் இப்படி நடந்து வர? கையில் என்ன வேற கட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தலைவர் நடித்த புது படம் வந்திருக்கு. கட்டவுட் மேலே ஏறி தலைவருக்கு பால் அபிஷேகம் பண்ணேன். 2 பால் ஊற்றிக்கிட்டேம்மா. கடைசி பாலில் கால் தவறி ஸ்கிப் ஆகி கீழே வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு சின்ன அடிதாம்மா. நீ பண்ணுறதுலாம் ஹராமான விஷயம்டா. நீ ஒரு நடிகர் மேலே வச்சுருக்க பாசத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு. அதை யோசிச்சியா? நீ ஏன்டா முட்டாளாக இருக்க? நம்ம பாசம் வைக்கிறதா இருந்தால் இந்த உலகத்திலேயே நம்ம உயிரை கூட கொடுக்குற மாதிரி பாசம் வைக்கிறதா இருந்தால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே தான் வைக்கணும்டா. ஆனால் நீ காசுக்காக நடிக்கிறவனுக்காக உன் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு உன் கையை காலை உடச்சிக்கிட்டு வந்திருக்க. உண்மையான ஹீரோனா எப்படி இருக்கணும் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. உலகத்தில் 1/3 நிலப்பரப்பில் வசித்து வந்த கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களையும் ஈர்த்தவர்கள். வெற்றியின் போது அவங்க காட்டிய பொறுமை, பணிவு, சகிப்புத்தன்மை, அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்துக்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவங்க. அவரது உயர் விருப்பம் அரசாட்சியை அடைந்து விட வேண்டும் என்று குறுகிய எண்ணம் இல்லாமல் உலகப்பற்று இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. அவரது முடிவில்லாத தொழுகைகள், பிரார்த்தனைகள், அவரது மரணத்திற்கு பின்னரும் அவர் அடைந்த வெற்றி, இவை அனைத்துமே அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்றோ மோசடி குணம் உடையவர் என்றோ குற்றம் சொல்ல முடியாது. இப்படி இருக்காது. ஒரு ஹீரோனா நீ ஃபாலோ பண்ணுறதுக்கு தகுதியானவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமேனு புரிஞ்சுக்கோ. அது மட்டுமா? ஆடம்பர மாளிகை, சொகுசான வாகனம், ஆயிரக்கணக்கான உதவியாளர்கள், பல்லாயிரக்கணக்கான காவல்துறையின் பாதுகாப்பு, விலை உயர்ந்த ஆடைகள், இதெல்லாம் ஆட்சியாளர்களின் அடையாளங்களாக முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் இந்த விஷயங்களை நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் காண முடியாது. இதை எல்லாத்தையுமே எதிர்பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆட்சியாளர் தான் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தியே, அவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. அவங்களுக்காக உயிரை கூட மதிக்காமல் கையை காலை உடச்சிட்டு வந்திருக்கே, அவங்க வந்து இன்னும் பார்க்க போகிறாங்களா? ஏற்கனவே எனக்கு வலிக்குது, இதில் வேற நீ ஏண்டா?
ஏன்டா இப்படி சொல்கிற? உன் மேலே அக்கறையில் தானே அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை உண்மை சம்பவங்கள் இருக்குது. குடிபோதையில் எத்தனை விபத்துகள் நடக்கிறது. சேலம் அருகே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒருத்தன் மது அருந்து விட்டு ஒரு மேம்பாலத்தில் ஏறி உட்காருகிறான். போதையில் தடுமாறி கீழே விடுகிறான். 10 அடி பள்ளம் தான் விழுந்து அடிபட்டு கிடைக்கிறான். யாரும் பார்க்கல. நைட்டு முழுவதும் கிடைக்கிறான். மறுநாள் காலையில் பார்க்குறாங்க, இறந்து கிடைக்கிறான். காரணம் இந்த மது போதை தான். இதே மாதிரி கோவையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒருத்தன் மது அருந்து விட்டு ஆடிக்கால வேகமாக 100 ஸ்பீடில் போய் பக்கத்தில் இருந்த கல்லூரி மாணவர்களை மற்றும் பொதுமக்களை இடித்து மொத்தம் 7 பேர்களை மரணிக்க செய்தான். இதற்கெல்லாம் காரணத்தை நாளைக்கு இறைவன் கிட்ட சொல்லணுமா இல்லையா? யார் ஒரு மனிதனை கொலை செய்கின்றானோ அவன் உலகில் உள்ள எல்லா மனிதனையும் கொலை செய்தவனாவர். இது எல்லாம் போதை தரக்கூடியது அனைத்தும் மதுதான். போதை தரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஹராமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் மற்றும் எச்சரிக்கை செய்தார்கள். ஒருவர் மது அருந்தக்கூடிய நேரத்தில் அவர் முக்மினாக இருந்த நிலையை அவர் மது அருந்துவது கிடையாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் யாரெல்லாம் சபிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் மதுவை சபிக்கிறான். மதுவை வியாபாரம் பண்ணவரை சபிக்கிறான். அதை புகுந்து வரை சபிக்கிறான். அதை பரிமாற சபிக்கிறான். அனைவரையுமே அல்லாஹ் சபிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதுவை சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகத்தில் த்வீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய பானத்தை அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், த்வீனத்துல் ஹபால் என்றால் என்ன? ரசூலா சொல்கிறாங்க, த்வீனத்துல் ஹபால் என்றால் அது நரகவாசிகளின் சீரும் வேர்மை என்று கூறினார்கள். மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குரானில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, குலு மிம்மா பில் அர்லி அலாலும் தெய்பா, அல்லாஹ் உங்களுக்கு பூமியில் அனுமதிக்கப்பட்ட தூய்மையானவற்றில் நீங்கள் உண்ணுங்கள். ஒலா தத்தபி உதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிசுவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஒலா தத்தபி இன்னஹும் லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் இருக்கின்றானே அவன் மனிதனுக்கு மிக பயங்கர எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். இன்னைக்கு இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மது அருந்தக்கூடிய பழக்கமும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமும் இன்னும் பல்வேறு விதமான போதை பழக்கமும் அடிமை